Today we will go to see about the control statements in Python continuation. Last class நம்ம நிறைய control statements Pythonல என்னென்ன இருக்குன்னு பார்த்திருப்போம். அதோட continuation இப்போ நம்ம கன்சிடர் பண்றது என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா it was special for only Python. That is else statement. Usually else statement எதுல யூஸ் பண்ணுவோம் அப்படினு பார்த்தீங்கன்னா ifல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். If the condition is true னா ஒரு set of statement execute பண்ணனும். அப்படி இல்லைனா else we go for the next set of statements யூஸ் பண்ணுவோம். But Pythonல நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி கொடுத்திருக்கோம் அப்படினு பார்த்தீங்கன்னா it was used in our control statement for loop and also the while loop ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இதுல நம்ம கன்சிடர் பண்ற ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது. அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா அதோட சின்டாக்ஸ் எப்படி கன்சிடர் பண்றோம் அப்படினா for ஏற்கனவே for loop போடுறதா variable in it is a operator then sequence data type மட்டும் தான் நம்ம for loop மேக்ஸिमम யூஸ் பண்ணுவோம். sequence data type என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு tuple range list அந்த மாதிரி டேட்டாவை டைரக்ட்டா நம்ம for loopல கொடுத்துட்டு அதுல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ will be assigned to corresponding variable. end of the sequenceல என்ன டேட்டாஸ் இருக்கோ அது வரைக்கும் உங்களுடைய வேரியபிள்ல அசைன் ஆயிட்டே வரும். இதான் யூசுவலா for loop பண்றது. ஓகே, இதுக்கு end of ஆயிச்சா இல்லையாங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படினா அடிஷனலா நம்ம இங்க என்ன கன்சிடர் பண்றோம் அப்படினு பார்த்தீங்கன்னா else ஸ்டேட்மென்ட்ங்கறது கன்சிடர் பண்றோம். So it was executed until end of the sequence வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு and also it was executing the else ஸ்டேட்மென்ட்ல நீ என்ன கொடுத்துக்கறியோ அந்த ஸ்டேட்மென்ட் எக்ஸ்ட்ரா அவுட்புட் பண்றதா பைத்தான்ல நம்ம else ஸ்டூட்டோடது in for loop நம்ம கன்சிடர் பண்றது. The same as while loop ஓட working conditions the same one. Until the condition is true a set of statement is executed. இதுதான் நம்ம while loop ஓடது யூசுவலா கன்சிடர் பண்றது. அடிஷனலா condition true ஆ இருந்தா set of statement எக்ஸிக்யூட் பண்ணு. Suppose it may be chances for false இருந்தா கூட we have to given one condition one statement கொடுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா அது எதுல கன்சிடர் பண்ணிக்கலாம்னா else ல கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? So it was specially only in for Python மட்டும் தான் இது வந்து allowable. else in case of for loop யூஸ் பண்ணிக்கலாம் while loop யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் only for statement மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். So as it is for I in range of அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரேஞ்ச்ல நீ எந்த வேல்யூமே கொடுக்கல just 5ங்கற வேல்யூ மட்டும் நான் பாஸ் பண்ணிருக்கேன் அப்படினா 0 ல இருந்து 4 வரைக்கும் கன்சிடர் பண்ணிடும். it was exclude 5. so next அதோட continuation அப்படிங்கறதை இன்டிகேட் பண்றதுக்கு கண்டிப்பா இங்க என்ன யூஸ் பண்ணனும் கோலன் then print corresponding I யோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கேன். at last for loop condition true ஆ இருக்குன்னு இது எக்ஸிக்யூட் பண்ணனும். then finally இதுக்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படினு பார்த்தீங்கன்னா else statement. இங்க else ல நம்ம என்ன கொடுத்திருக்கோம் end. so that see the output 0 1 2 3 4 ஆட்டோமேட்டிக்கா 5 வந்துனா it was out of the loop அப்படிங்கிறது வந்துரும். அப்ப கண்ட்ரோல் எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆனா where is the else statement. so print endங்கிறது கொடுத்திருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா the statement will be end. so it was interesting in Python. அதுக்கு அடுத்து நம்ம எல்லா லாங்குவேஜ்லயும் லூப்பிங் வரும்போது நம்ம பார்க்குற சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்டேட்மென்ட் அப்படினு பார்த்தீங்கன்னா பிரேக்கும் கண்டினியூ. பிகாஸ் லூப்பிங்னாவே கண்டினியூவா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண சொல்றதா தான் நம்ம ஐடியா பண்றோம். ஆனா அதுலயே சம்வாட் சில டைம் எனக்கு பிரேக் வேணும், சில டைம் அதை ஸ்கிப் பண்ணி சில ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாம போனோம் அப்படின்னா அதுக்கு சைமல்டேனியஸா நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா what is the break statement and what is the continue statement. so break statement அதோட டெஃபினிஷன் அப்படினு கன்சிடர் பண்ணினா it was jumps out of the loop to process the next statement. உன்னுடைய லூப்போட கண்டினியூஷன்ல full set of statement எக்ஸிக்யூட் பண்ணனும் இல்ல. சில எக்ஸெப்ஷன் கேसेस வரும்போது we break something அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணலாம் லூப்பிங்ல அப்படினா அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஸ்டேட்மென்ட் தான் எது break ஸ்டேட்மென்ட்டா கன்சிடர் பண்றோம். here consider the example x is equal to 10 னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். while loop யூஸ் பண்ணிருக்கேன். while x ஓட வேல்யூ greater than or equal to 1 ஆ இருக்கிறதையும் it will be execute a set of statement. so the condition is true அப்ப ஆட்டோமேட்டிக்கா it will come into the while loop. so இங்க indentation is essential. instead of நம்ம block structure க்கு இன்டிகேட் பண்றது நம்ம என்ன பண்ணிருக்கோம் indentations யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ print x ஓட வேல்யூ then x is equal to x minus 1 automatically the value will be decreased. so 9 ங்கிறது decrease ஆயிடும். x equal to 7 ஆ இருக்கான்னு செக் பண்றோம். இல்ல அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் control will be transferred to here while statement க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் மறுபடியும். if x is greater than 1 yes condition is true. அப்ப ஆட்டோமேட்டிக்கா x ஓட வேல்யூ 10 ன்னு இருந்தது என்னவா மாறிடுச்சு 9. so x is equal to 10 print ஆகும். அதுக்கு அடுத்து it will be print as the 9 ங்கற வேல்யூ பிரிண்ட் பண்ணோம். x is equal to x minus 1. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ரிசல்ட் என்னவா மாறிடும் 8 ங்கிறது சேஞ்ச் ஆயிடும். next we will check it x is equal to 7 ஆ இருக்கான்னு செக் பண்றோம். the condition will be false. அப்ப ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் control will be transferred to while loop.
நெக்ஸ்ட் x is equal to greater than s condition is true. இங்க வரும்போது என்ன ஆகும் x ஓட வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோம். அப்ப 8 ங்கறத பிரிண்ட் பண்ணிடும். then x is equal to now 7. if x is equal to 7 இங்க நமக்கு greater than 1 தான் இருக்கு. பட் நாம என்ன ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கோம் x is equal to 7 ன்னா it will be working for break statement க்கு போயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் எங்க போயிடும்னா out of the loop. out of the loop என்ன ஸ்டேட்மென்ட் இருக்கு print statement. so out of loop ங்கற மெசேஜ் உங்களுக்கு print பண்ணிட்டு just come out from the python compiler. ஓகேவா so always looping கொடுத்துட்டோம் அப்படினா கண்டினியூஸா அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மென்ட் கம்பல்சரி வர்க் பண்ணனும்ங்கற நீட் கிடையாது. சம்வாட் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணலாம் பிரேக்கும் கொடுக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்திருக்கேன். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் என்னது கண்டினியூ. பிரேக் கொடுத்தீங்கன்னா லூப் விட்டு வெளியில வந்துருவான். இவன் என்ன பண்ணுவான் அப்படினு பார்த்தீங்கன்னா just go to the beginning of the loop again. So அந்த கண்டிஷனுக்கு நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்றோம். It is used in a loop to go back to the beginning of the loop. So what இடையில இருக்குது அப்படிங்கறத மறுபடியும் கண்ட்ரோல் ஸ்டார்டிங்கே கொண்டு போறதுக்கு எது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படினு பார்த்தீங்கன்னா கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம். The same example x is equal to 0 then x is less than 10 is condition is true then x plus 1 automatically the result will be 1. if x is greater than 5 ஆ இருந்தது அப்படினா continue. yes condition என்னது இருக்கு true தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன பண்ணிடுவான் beginning of the loop க்கு போயிடும். next நம்ம இதோட next statement என்னது print x அப்ப ஆட்டோமேட்டிக்கா 1 ங்கறத print பண்ணுவோம். next ஆட்டோமேட்டிக்கா next என்னது x ஓட value will be incremented. now it became as a 2 until 4 வரைக்கும் இது எக்ஸிக்யூட் ஆகும். once it was reached to 5 நீங்க என்ன சொல்லிட்டீங்க கண்டினியூ கொடுத்துட்டீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும் உங்களுடைய லூப் it was less than 10 ஆ இருந்தாலுமே ரிசல்ட் எங்க நம்ம அது பண்ண சொல்லிட்டோம் மறுபடியும் அவுட் ஆஃப் லூப் ங்கறத பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எது பிரிண்ட் ஆகாது x is equal to 4 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் it was greater than 5 ங்கற அவுட் ஆஃப் லூப் ங்கற மெசேஜை கன்வெர்ட் பண்ணிடும். so always looping நாவே ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மென்ட்ட கண்டினியூஸா எக்ஸிக்யூட் பண்ணுங்கற நீட் கிடையாது. நம்மளுடைய நீடுக்கு தக்க மாதிரி நம்ம என்ன ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படினா பிரேக்கும் கொடுத்துக்கலாம் கண்டினியூவும் கொடுத்துக்கலாம். உங்களுடைய beginning of the statement க்கு போறதுக்கும் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். okay that's all about the control statements. இன்னும் control statementsல continuation இருக்கு. that will be seen in the next continuous class. thank you students.